இல்லம்மா, இன்னைக்கு சவாரி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நிலாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற வேலை தான் இருக்கு. அதனால சவாரிக்கு போகல. அப்ப சரி, சவாரிக்கு போன பணத்தை கொடு. என்னம்மா பாக்குற? சவாரிக்கு போனல, காலையில இருந்து எப்படியோ 1000 2000க்கு ஓட்டி இருப்பல்ல, அந்த பணத்தை கொடு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் போன் பண்ணேன். என்ன? அத்த பையன் அரவிந்த் இருக்கான்ல, ஆரம்பிச்சிட்டியா? நான் போன் வைக்கிறேன் டி. ஷாலினி ஒரு நிமிஷம் சொல்றத முழுசா கேளேன்டி ப்ளீஸ். அவரை போய் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப பாவமா இருந்துச்சுடி. அதான் உன்கிட்ட சொல்லலான்னு போன் பண்ணேன். உனக்கு அது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விடு. அதான் போன் பண்ணிட்டல, சொல்லு என்னன்னு. பட்ட காலையே படும் கிட்ட கூடிய கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அரவிந்த் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்திருக்காருடி. அவருக்கு பிராக்சர் ஆகி கால்ல மறுபடியும் அடிபட்டிருக்கு. இப்ப திரும்பவும் அவருக்கு ஆபரேஷன் பண்ணி பிளேட்லாம் வச்சிருக்காங்க. என்னடி சொல்ற? ஏற்கனவே கால் பிராக்சர் ஆயிருக்கப்போ பார்த்து கவனமா இருக்க வேண்டாமா? உனக்கு என்ன ஷாலினி அதை பத்தி? உன் குடும்பத்துக்கு எடுத்து நினைச்ச அத்த பையன் தானே அவரு. அவருக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? இப்படிதான் உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுதோ? போன வேடி. கண்ட நேரத்துல போன் பண்ணாத. இது அநியாயமா இல்லையா சௌந்தர்யா? உனக்கு வயிற்றுல உருவாகி இருந்த நம்ம கருவை கொன்னுட்டியே. தேவலாம்